கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல வார்த்தை. கர்த்தர் ஒரு சிறையிருப்பை மாற்றி மகிழ்ச்சி கொடுத்து கடல்ல வளமான வாழ்வை தந்து மகிழ்ச்சி கடல்ல உங்களை நீந்த செய்து வளமான வாழ்வைக்கு தருகிற கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது சங்கீதம் 7வது வசனத்தை பார்ப்போம். சீயோனிலிருந்து ரட்சிப்பு, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதனை யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியா. ஆனா ஒண்ணு சொல்றாரு, உனக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வருது? சீயோனிலிருந்து, கர்த்தர் தங்குகிற இடத்துல இருந்து வருது. அந்த சிறையிருப்பை திருப்பும் போது சிறையிருப்பு இவ்வளவு நாள் யாக்கோபு சிறைப்பட்டு போனான். உண்மை. யாருக்கு? ஏசாவுக்கு பயந்து போறான். இதுல பாத்தீங்கன்னா யாக்கோபு யாரு? குதிகால பிடிக்கிறவன், வஞ்சகன், எத்தன், இடைமறிப்பவன். இடமறிச்சு அந்த சிரேஷ்ட புத்த பாகத்தை வாங்கிட்டான். பார்த்தீங்களா? வஞ்சகமா போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அப்போ இதெல்லாமே இதுவரை இப்படிப்பட்ட நபர் மத்தியில் நீங்க வாசித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் எண்ணி மாற்றி இந்த யாக்கோபுக்கு ராத்திரி தரிசனத்தில் சொன்னது போல உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். இனி உங்களுடைய வாழ்க்கையில யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகும். களித்திருப்பீங்க, மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. இஸ்ரவேல் யாரு? தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டவன். இந்த போராட்டம் மனுஷனோடு போராடிட்டீங்க, இப்ப ஜெயித்துட்டீங்க. அடுத்தது தேவனோடு போராடிட்டு இருக்கிறீங்க. ஜெபத்துல போராடுறீங்க. உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர்ட்ட மட்டும் சொல்றீங்க. கர்த்தர் யாக்கோபை போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன். ஒரு ராத்திரி முழுவதும் நான் பாருங்க, அவர் ஆசீர்வதித்தான போறார். அதே போல உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சி உண்டாகும். தேவ ஆசீர்வாதம் தங்கும். குறைவில்லாத வாழ்வை கொடுப்பார் கடவுள். நேரடியாக ஒரு நல்ல யுக்தியை யாக்கோபு கொடுத்தார். பார்த்தீங்களா? வரியும் புள்ளியுமா இருந்ததை உன்னுடைய சம்பளமா இருக்கும். செயல்பட திட்டம் கொடுத்தார். புதிய ஐடியா கொடுத்தார். புதிய கோணத்துல பிசினஸ் பண்ணுவீங்க. உங்க பிசினஸ் புதிய கோணத்துல இருக்கும். செயல்படும் விதமா இருக்கும். புதிய வருவாய் வரும். எல்லாவற்றையும் பெற்று அனுபவிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஜெபிக்கவும், எங்க சிறையிருப்பை மாற்றி எங்களுக்கு அற்புதம் செய்து ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆண்டவரே களிப்பும் உண்டாக எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.